இது நம்ம முதல் வீடியோ பதிவில் பார்த்த செங்குளவிகளுடைய உடம்போடைய அமைப்பை பற்றிய இரண்டாவது வீடியோ. செங்குளவி வெஸ்பா டிராஃபிக்கான்னு சொல்லுவோம். அதுங்களுக்கும் தேனீக்களை போல 2 ஜோடி இணை இறக்கைகள் இருக்குது. அதாவது ஒரு பெரிய ரெக்கை, ஒரு சின்ன ரெக்கை. இது வந்து பெருசு, சின்னது அந்த மாதிரி. தலையில் வந்து 2 உணர் கொம்புகள், அதாவது ஆண்டனாஸ்ன்னு சொல்லுவோம். அது தேனீக்களுக்கும் இதே தான், 2 ஆண்டனா இருக்கும் தலையில். அதை வச்சு தான் அதுங்களை திசையை கண்டுபிடிக்கிறது, சூரியன் எந்த பகுதியில் இருக்குதுன்னு பார்த்து தன்னுடைய திசையை மாற்றிக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்யும். அதோட நெஞ்சு பகுதி தேனீக்களுக்கு இருக்கிற மாதிரியே தான். தேனீக்களுடைய உடம்புல இந்த அளவுக்கு நம்மளால் கிளியராக பார்க்க முடியுமான்னு தெரில. ஏன் அப்படின்னா உடம்புல அளவு ரொம்ப சின்னதாக இருக்கிறதால நம்மளால் பார்க்க முடியாது. இதில் ரொம்ப கிளியராக பார்க்க முடியுது. தலையில் 2 உணர் கொம்புகள் இருக்கும், 2 நெஞ்சு பகுதியில் லட்சக்கணக்கான முடிகள் இருக்கும். அதுக்கு அடுத்தது 6 கால்கள். இவங்களுக்கும் தேனீக்களை போலேயே 6 கால் தான். தேனீக்களுக்கு போலன் பேஸ்கெட் இருக்கும் சென்டராக இருக்கிற காலில். இவங்களுக்கு வந்து அது இல்லை. ஏன்னா இந்த காலுமே நார்மலான வடிவமைப்பில் தான் இருக்குது. இது 2 பெரிய கால், இது ரெண்டு இணைக்கால்களுமே 2 சின்ன கால். இதில் போலன் பேஸ்கெட் இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. ஏன்னா இவை வந்து மற்ற பூச்சிகளை தான் உணவை எடுத்துக்கிறத தவிர தேனையோ மகர்ந்த தூளையோ கலெக்ட் பண்ணுறது கிடையாது இந்த குளவிகள் வந்து. அதே மாதிரி தான் வயிற்று பகுதியில் வந்து அந்த மஞ்சள் பட்டையும் கருப்பு நிற வயிற்று பகுதியும் இருக்குது இதுங்களுக்கு. ஃபஸ்ட்லேருந்து இன்னொரு தடவை பார்த்துலாம். செங்குளவிகளுக்கு 2 ஜோடி இணை இறக்கைகள் இருக்கும். தலைப்பகுதியில் 2 ஆண்டனாவும், அதோடைய நெஞ்சு பகுதியில் லட்சக்கணக்கான முடிகளும் இருக்கும். 6 கால்கள் இருக்குது. வயிற்று பகுதியில் கருப்பு நிறமும் மஞ்சள் நிற பட்டையும் இருக்குது. மிக்க நன்றி.